இன்னைக்கு என்னோட பொண்ணு வந்து ஆசைப்பட்டு, அம்மா தக்காளி சாதம் மதியானம் லஞ்சுக்கு செஞ்சு குடுங்கன்னு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இது சாதாரணமாவே ஏதாவது கேட்டாவே நான் வந்து செஞ்சு குடுத்துருவேன். இது வந்து தக்காளி சாப்பாடு சில கேட்டு என் புள்ள கேட்டு செஞ்சு தராம இருப்பேனா, அதனால எனக்கு வந்து அந்த விடிய காலமே முழிப்பு தட்டிருச்சு. இத இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு. சரி புள்ளைக்காக அது நைட்டே ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். காலையில எந்திரிச்சதும் முதல்ல அக்னி பகவான தொட்டு கும்பிட்டு பச்சை பட்டாணிய அந்த குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு, கல்பனாக்கு கிரீன் டீ, எனக்கு வந்து ஏபிசி டீ போட்டு ஷேர் பண்ணிட்டு நான் குடிச்சுட்டேன். குடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் மீல் மேக்கர்லாம் போட்டு செஞ்சா கல்பனாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிக்கன் பிரியாணி ஸ்டைல்ல தான் செஞ்சேன். சூப்பரா வந்திருந்தது. இட்லி வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி நேத்து செஞ்ச குருமா இருந்தது. அத ஒரு குடுத்துட்டேன். 4 இட்லினா நம்ம இத்தத்த பெருசு வச்சிருக்கேன்ட்டு ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு, மீதி 3 இட்லி தான் சாப்பிட்டாங்க கல்பனா. ஒரு இட்லி அப்படியே இருக்குது. தயிர் பச்சடி போலான்னு எடுத்தா, தயிர் கொஞ்சோண்டு கீழ ஊத்திருச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு என் கையிலேருந்து கீழ விழுந்துகிட்டே இருக்கும்பா. இது எனக்கு என்னமோ வந்து என்னான்னே தெரியல. அது அப்படியே இருக்கும். கல்பனாக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல எத்தன விமான நிலையம் இருக்குன்னு டிவில கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே தெரிஞ்ச மாரி அவங்க சொன்ன பதிலே 208ன்னு சொன்னேன். எப்படிம்மா உனக்கு தெரியும்? நான் காப்பி அடிச்சு சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அத தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகே அவளுக்கு சாப்பாடு பேக் பண்ணிட்டேன். அந்த சாப்பாட கூட அவ காட்ட முடியல. அவ்வளோ டைம் ஆச்சுன்னு. டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாரு குக்கர்ல இருந்து காட்டுறேன். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்துச்சுப்பா. நல்லா இருந்தது.